வணக்கம் and welcome to Dhanyas Designers. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு blouse designing எப்படி பண்றதுன்றதை பாப்போம். இது வந்து hand பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து இதுல borderல வந்து டிசைன் இருந்தது. சோ இந்த டிசைன் வந்து அந்த கலர் வெளியில தெரியணும்ன்றதுக்காக நான் அத சுத்திலும் இந்த மாதிரி நானாவே எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி டிரா பண்ணிட்டு அதில் வந்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே வந்து கிளிப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன். நாம் இப்படி பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்க லைனுக்கு வந்து நாம் லைன் கொடுக்க தேவையில்லை த்ரெட்டில். ஸோ அது வந்து ஆல்ரெடி அது டிசைனாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் அது அப்படியே விட்டாச்சு. இந்த இடத்துலலாம் எல்லா கார்னர்லையும் ஹாஃப் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த சாரியில் வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் ப்ளவுஸ்லேயும் நிறைய ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. பேக் சைடுமே ஆல்ரெடி அவங்க ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியல. அதையே வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஹேண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். பார்த்துட்டு பேக் நெக்கையும் பார்ப்போம். இது வந்து ஹேண்டில் மேலே உள்ள பார்ட்டில் வந்துட்டு இந்த லேசி டெய்ஸி ஸ்டிச், இந்த ஸ்டிச்சு ஆக்சுவலி இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான். ஸோ அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃப்ளவர், குட்டி ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ஃப்ளவர் புட்டாஸ் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஃபுல் ஃபில்லிங் பண்ணாமல் சிம்பிளாக கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நான் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 6 த்ரெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு லென்த்தாக எடுத்துகிட்டு நம்ம ரெட்டையாக மடக்கி கோக்கும்போது நமக்கு 12ஆக கிடைக்கும். அப்போ வந்து நல்லா பட்டையாக கிடைக்கும் நமக்கு அந்த ஃப்ளவரோட இதழ். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு லூப் மாதிரி விட்டுட்டு இடையில விட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு விட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஃப்ளவர் போர்ஷன் வந்து லாக் ஆகிடும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஃப்ளவரோடைய இதழ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ சென்டரில் இந்த கிளிப் ஸ்டோன் வந்து ரெட் கலர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இடையில வந்து இந்த மாதிரி கோதுமை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பீடு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 சுகர் பீட் கொடுத்துட்டு நம்பர் 3 சைஸ் ஆன்டிக் பீடு ஒன்று கொடுத்து நாட் போட்டுக்கிறேன். ஸோ இதை சுற்றிலும் 4 சைடும் வந்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு புட்டா கிடச்சிரும். ஸோ இது ஃபுல்லாக ப்ளவுஸில் ரிமைனிங் பார்ட் ஃபுல்லாக அந்த பார்டர் போர்ஷனில் என்லைட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் பார்ட்லலாம் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம பீட்டில் சுற்றி விட்டால் வந்து நம்ம ஆக்சுவலி நாட் போடாமல் பீட்டில் அப்படியே சுற்றி விடலாம். விட்டால் ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் லூஸ் ஆயிடுது. ஸோ அதனால் நாட் போட்டுக்கோங்க, அதுதான் வந்து சேஃப்டி. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாம் அதை ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, போன 2-3 வீடியோஸ் முன்னாடி நான் போட்டிருக்கேன் லட்கன் செய்கிறதுக்காக. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேட்சஸ் தான் சேம், அதே பேட்சஸே வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி அவங்க வந்து இந்த கட்டிங் வர மாதிரி ஒரு டிசைன் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் அவங்களுக்கு தரேன். அந்த மாதிரி தான் அவங்க வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த பார்டர் போர்ஷன் வரனால அந்த ஹேண்ட் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஸ்லீவும் வந்து எல்போ ஸ்லீவ் வேறு. ஸோ அதனால் கட்டிங் வர மாதிரி பண்ணால் நல்லா இருக்காதுன்றதுனால பட் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணுன்னு அந்த பேட்சஸை வந்து அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ண பேட்சஸ் எடுத்துகிட்டு இது மேலே வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு சேஃப்டிக்காக அதை சுற்றிலுமே இந்த மாதிரி நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே சேஃப்டியாக இருந்துக்கும். ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே நான் இதை சுற்றிலும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த பேட்சஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி லட்கன் பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். வேணும்னா நான் அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷோராக தந்துடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை சுற்றிலும் நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றிலுமே வந்து இதை வந்து நாம் இன்னும் ஹைலைட் பண்ணணும்னா சுகர் பீட் அப்படி இல்லைன்னா நம்பர் 3 சைஸ் பீட் என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மட்டும் இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை சுற்றிலும் நம்ம அவுட்லைன் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ஹான்சிங்காக தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ
இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நார்மலாக அப்படி இருக்கிறத விட நம்ம அந்த கோதுமை பீட் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த இடம் வந்து ஃபினிஷ் ஆயிரும் உங்களுக்கு. இது வந்து பேட்ச் தான் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம கட் பண்ண அந்த பிசர்லாம் தெரியறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நம்ம போட்ட ஸ்டிச்சிங் கூட தெரியும் கண்டிப்பாக. பட் அதை சுற்றிலும் நம்ம இந்த மாதிரி பீட் ஒர்க்கு, இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் எடுத்து கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைனா சுகர் பீட் 2 லைன் கொடுத்தா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ நமக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். நான் இந்த கோதுமை பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்மால் புட்டாஸில் அந்த பீட் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுக்காக இந்த சேம் பீடே கொடுத்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா அந்த ரிமைனிங் 2 இதுக்குமே வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி வர மாதிரி வரைஞ்சிட்டு அதுலேயும் சென்டரில் நம்பர் 3 சைஸ் கொடுத்துட்டு அதை சுற்றிலும் சுகர் பீட் கொடுத்து 2 லைன் 2 சைடும் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டோட இமேஜ் வந்து இதுதான். கீழே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெட் கலர் செயின் ரோல் சுற்றி. ஸோ அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடு வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சார்ட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே ஷேப்க்கு வந்து அவங்க ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க, ஸ்டோன் மட்டும் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் அதே மாதிரி இமேஜ் வந்து ரெடி பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் அதே மாதிரியே வந்து ஜஸ்ட்டு சார்ட் பேப்பரில் வரைஞ்சிட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் அவங்க ஸ்டிக் பண்ண மாதிரியே என்ன ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்காங்களோ அதே ஸ்டோன் வந்து நம்ம கடையில் போய் பார்த்து வாங்கி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து பேக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. பேக் சைடு முடித்ததை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு, இது நல்ல ஸ்மால் சைஸ் குட்டி ஸ்டோன்ஸ் தான், நல்லா சில்வர் ஒயிட்டில் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த ஸ்டோன். ஸோ அதை ஃபுல்லாகவே லைனாக அப்படியே ஸ்டிக் பண்ணியாச்சு. இதே சேம் ஷேப் தான் வந்து பேக் சைடில் ஃபுல்லாகவே அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை வந்து என்லைட் பண்ணேன். எப்படி என்லைட் பண்ணேன் அப்படின்றது இந்த ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் என்லைட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஸ்டோனை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த பேக் சைடில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே ஒர்க்கே வந்து இதுலேயும் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அவங்க ஸ்டோன் ஸ்டிக் பண்ணதோடு அப்படியே விட்டுருந்தாங்க நெக்லைனை சுற்றிலுமே. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டால் நல்லா இருக்காதுன்றதுனால உள்ளே ஃபுல்லாக ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃபாகவே இருந்துக்கும், எழுத்தாலும் வராது. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதை பார்க்குறதுக்கு முன்னாடி சாரியை பார்த்துருவோம். சாரீ வந்து இதுதான் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் இருந்தது. ப்ளைனாக நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சாரியில் உள்ள பேட்டர்னே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து ப்ளவுஸ் சாரியில் என்ன அட்டாச்ட் ப்ளவுஸ் கொடுத்தாங்களோ அதே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஸோ சாரியில் வந்து முந்தியில் என்ன கலர் இருந்ததோ அதே கலர் தான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ரெட்டு வித்து பிங்க் ரெண்டு மிக்ஸ் பண்ண கலரு. இதில் பார்த்திங்கனாவே தெரியும், ஆல்ரெடி நெக்லைன் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷேப்பில். ஸோ அதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சுற்றிலும் கர்வாக வரைஞ்சி அதில் சுகர் பீட் அப்புறம் அவுட்லைன் அதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் என்லைட் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ அதே ஒர்க்கு தான் நம்ம ஃப்ரண்ட்லையும் பண்ணி முடிச்சாச்சு. ஹேண்டு இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் நல்லாவே நீட்டாக தான் வந்தது. இதுவே ப்ளைனாக இருந்துச்சுன்னா நமக்கு சாரியில் உள்ள பட்டனே கூட ஃபாலோ பண்ணியிருந்துக்கலாம். பட் சாரியில் கொடுக்குற ப்ளவுஸே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐடியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணோன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து சாரியில் கொடுத்துருக்க ப்ளவுஸையே ஆல்ரெடி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஐடியா பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.